எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இப்போது 4/12/2025க்கான ஒரு ப்ரிடிக்ஷன், நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது, நேற்று எப்படி மூவ் ஆச்சு, இன்றைக்கி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனில் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் மாதிரி ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் எதுக்குன்னா, நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஒரு டைரெக்ஷனை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டது வந்து 25,986 நிஃப்டி ஸ்பாட்டோடைய க்ளோஸும் 26,143 நிஃப்டி ஃபியூச்சரோட க்ளோஸும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 157 பாயிண்ட் வந்து ப்ரீமியமாக முடிஞ்சிருக்குது நம்மளுடைய ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சரோட ப்ரீமியம்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்பாட் வந்து நெகட்டிவாக 46 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ப்ரீமியமில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நிஃப்டி மூவ் ஆன அதே மாதிரி கால் புட்டு பார்த்திங்கன்னா 27,950 கால் வந்து 165 ரூபா, புட்டு வந்து 85 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை, இதில் தான் வந்து ஃபியூச்சர் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இது மூவ் பண்ணும், ஏன்னா நேற்று ஃபியூச்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனு, அப்போ மற்ற எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி செக்டார்ஸில் வந்து என்னென்ன டவுனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஐடி வந்து அப்பில் இருந்துச்சு, மற்ற எல்லாமே கொஞ்சம் டவுனில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஐடி ஏன் மேலே போச்சு, மற்றதெல்லாம் ஏன் கீழே போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு நம்ம தெரியும். இப்போது இன்றைக்கி நிஃப்டி எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,986 க்ளோஸ் ஆனது இன்றைக்கி வந்து 26,143, 25,829, 26,065, 25,905 இதெல்லாம் ஒரு ரீஜியனில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 26,236, 25,236, 26,111, 26,865, 26,056, 26,906, 26,026, 27,926. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டி 25,986 மேலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 26,143, கீழே 25,829 அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நிஃப்டி மூவ்மெண்ட்டு இருக்க போகுது. ஸோ 25,986 மேலே எப்படி போய் நிற்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி கீழே எப்படி போய் நிற்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி செக்டார்ஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டியும் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ செக்டார்ஸே நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம். செக்டாருங்கிறது வந்து இப்போ ஐடி செக்டார்ஸ், பேங்க் செக்டார்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ், எனர்ஜி செக்டார்ஸ், ஆட்டோ செக்டார்ஸ், நிஃப்டிஸ், சென்செக்ஸு, ஸோ இந்த மாதிரி இண்டைசஸ்லாம் இருக்குல்ல, இண்டைசஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இண்டைசஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா. இண்டைஸ் அப்பில் போச்சுன்னா மார்க்கெட்டும் அப்பில் இருக்கும், இண்டைசஸ் டவுனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுனில் இருக்கும், இண்டைஸ் மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். ஸோ இப்படியான ஒரு சினாரியோ நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை கூர்ந்து கவனிங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. இப்போது 26,950 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுத்துகிட்டு 26,950 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணும் பார்த்திங்கன்னா, 175 ரூபாயில் இருக்கிறது வந்து சரி, நம்ம ஸ்ட்ரைக் 2 எடுத்துருக்கோம் இன்றைக்கி டெஸ்ட்டுக்காக. 25,950 ஒன்று, 26,050 ஒன்று.
ஸோ 25,950 என்ன மாதிரி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரூ. 165 இருக்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து 165 வந்து ரூ. 322 அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரூ. 85 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமானது இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரையும். அதே மாதிரி அதே மாதிரி 26,050 நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கில் ஸோ ரூ. 132 கால் வந்து 165லேருந்து 322.85. புட்டு வந்து இங்கே இதில் 25,950 அதே மாதிரி புட்டு பார்த்திங்கன்னா 85லேருந்து கீழே ரூ. 6 வரையும் மூவ் ஆகலாம். மேலே வந்து 242 வரையும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி 26,050ங்கிற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தோம்னா கால் வந்து 112 இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா 269 வரையும் மூவ் ஆகலாம். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி 93 அப்படிங்கிறதுலேருந்து இது மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி புட்டு பார்த்திங்கன்னா 26,050 புட்டு பார்த்திங்கன்னா 131 இருக்குது. அது வந்து 288 வரையும் போகலாம், இல்லை 112 நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிற்கலாம். இப்போ இதில் 2 சினாரியோ இருக்குது. இதில் வந்து கால் சின்னதாகவும் புட்டு பெருசாகவும் இருக்குது. இது 26,050 ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து 26,950 பார்த்திங்கன்னா கால் பெருசாகவும் புட்டு சின்னதாகவும் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டு 2 மூவ்மெண்ட்டில் இருக்குது. நம்ம எந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சூஸ் பண்ணலாம். அதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நம்ம போகலாம். இப்போ மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங்கை செட்டப் பண்ணணும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி சினாரியோ கிடைக்குது அப்படிங்கிறத நான் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.